இவங்க இப்போ டிஎம்கேல வந்து நல்லவங்கன்னே சொல்றதுக்கு நான்லாம் இல்லை. வந்து பல ஆண்டுகளாக டிஎம்கே சப்போர்ட்டராக நான் அரசு ஊழியராக இருந்த காலத்துல இருந்து. ஆனால் அவங்களோட இப்போத்தைய நிலைமை வந்து இன்னுமே அவங்க வந்து ஒதுங்கலை. இப்போ ஜெயலலிதா வந்து நிறையா சொத்து சேர்த்துட்டு கடைசி நேரத்தில் மக்களுக்காக செய்ய போறேன்னு ஒரு ஒரு பிரபகாண்டா பண்ணி அது உடம்பு முடியாமல் போய் அதை வந்து மக்களுக்காக செய்ய போறேன், எந்த பணத்தையும் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன நேரத்தில் தான் அந்த அம்மா வந்து இது மாதிரி ஆக்கிட்டாங்க. அவங்கள சுற்றி இருந்தவங்க அவங்க இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க, அந்த அம்மா இல்லை. சோ அப்ப சிவகார்த்திகேயன் வேணும்ட்டே அவர் அவமானம் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாரா? இல்லை, அப்படி இருக்க வாய்ப்புகள் இல்லை மேம். ஏன்னா சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஹீரோலாம் வந்து அவங்க ஹெல்த்தியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. தொண்டர்கள் தான் சண்டை போட்டுக்கிறது, கட்சியிலையும் சரி சினிமாலையும் தொண்டர்கள் தான், அந்த ரசிகர்கள் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ மேல் மட்டத்தில் அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா மியூச்சுவலாக தான் இருக்காங்க. பப்ளிக் தான் கிளியராக நகை நான் தான் சொல்கிறேன். அப்ப பப்ளிக்கு தான் அரசியலுக்கும் சினிமாக்கும் தெளிவு இல்லைன்றீங்களா? தெளிவில்லை. அவங்க எதுன்றதை அவங்க தேர்ந்தெடுக்கணும், கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். அது வந்து பப்ளிக் இருக்கும். எலெக்ஷன் டைமில் அவங்க தெளிவிருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து ரசிகர்கள் தேர்ந்தெடுப்பாங்க கரெக்டாக. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்போம்.